இன்னும் உங்களுக்கு இதை பற்றி கிளாரிட்டி இல்லையா? சரி வாங்க தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு தி சேனல். தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. இலக்கணங்களில் ஒன்றானது தான் இந்த அடுக்கு தொடரும் இரட்டை கிளவியும். முதல்ல இரட்டை கிளவி பற்றி பார்ப்போம். இரட்டை கிளவின்றது ஒன்றும் இல்லை, பிரித்தா பொருள் தராதது. ஒரு வார்த்தைகளை பிரித்தா பொருள் தராதது தான் இந்த இரட்டை கிளவி. இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, கிளவி அப்படின்றது யாரை குறிக்கும்? பாட்டிகளை குறிக்கும். அவங்க ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அதில் ஒரு பொருளும் இருக்காது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, இதுக்கு ஆப்போசிட் தான் அடுக்கு தொடராச்சே, பிரித்தா பொருள் தரும். ஸோ அடுக்கு தொடருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வேண்டும் வேண்டும், இதை பிரிச்சிங்கன்னா பொருள் தரும். இரட்டை கிளவிக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கலக்கலை சலசலை. இதில் நம்ம பிரித்தோம்னா கலன்னு தனியாக பிரித்தா பொருளே இல்லை. அப்போ இது ஒன்றும் இல்லைங்க, இரட்டை கிளவி தான். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தெரியலை நான் தெரிஞ்சு